வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க ஆடி வெள்ளிக்கிழமையில் வைக்கக்கூடிய தேங்காய்பால் அரிசி பாயசம் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு 3 பொருள் 4 பொருள் இருந்தால் போதுங்க. கடையில் ஓடி போய் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, கொஞ்சோண்டு வெல்லம் இருந்தால் போதுங்க. சட்டுன்னு இந்த பாயசத்தை வச்சிடலாம். எளிமையாகவும் இருக்கும், அதே சமயம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நல்ல ரிச்சான ஒரு பாயசம் நமக்கு பாரம்பரிய முறைப்படி இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதாவது வயிற்றுப்புண் உபாதையால் யாராவது அவதிப்பட்டீங்கன்னாலும் இந்த பாயசத்தை சாப்பிடலாம். வெள்ளிக்கிழமைகளில் நம்ம ஆடி வெள்ளியில் அன்றைக்கி, ஆடி செவ்வாய் அன்றைக்கெல்லாம் வீட்டில் எல்லாருமே பூஜை பண்ணுறது வழக்கமாக இருக்கும். சிம்பிளாக ஒரு ரெசிபி செஞ்சு வச்சு சாமி கும்பிடணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பாயசம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தான் நான் சமையல்லாம் கற்றுக்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது ஸ்வீட் ரெசிபி, ஆனால் சாமிக்கு செஞ்சு வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாயசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வருங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. நல்ல மீடியம் சைஸ் தேங்காய், நெரு தேங்காவாக எடுத்துக்கோங்க. நெரு தேங்காய்னா ரொம்ப முத்தலும் இல்லாமல் ரொம்ப பிஞ்சாகவும் இல்லாமல் இருக்கும், ரொம்ப இளந்தேங்காவும் இல்லாமல் நடுத்தரமான தேங்காய், பூ அடர்த்தியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் போதுமானு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக போதுங்க, தாராளமாகவே. ஒரு தேங்காவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதும். பாருங்கள், தேங்காய் மூடி இந்த மாதிரி இருக்கணுங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு உடச்சும் காட்டியிருக்கேன். இதை நல்லா திருவி எடுத்தால் நல்லா 1 கப் அளவுக்கு நமக்கு தேங்காய் பூ கிடைக்கும். நான் அளவுகளும் கரெக்டாக சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் செய்யும்போதும் அது கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ தேங்காய் பூ 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். எந்த கப்பால் நீங்கள் தேங்காய் பூ எடுக்கிறீங்களோ அதே கப்பால் வெல்லமும் அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பூவை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நான் மற்ற பொருட்கள்லாம் நான் சொல்கிறேன். இப்போ தேங்காய் பூவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா கையால் அள்ளி போட்டோன்னா 3 கைப்பிடி அளவுக்கு நல்லா தாராளமாக அள்ளி போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பச்சரிசியையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மெல்லிசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பால் புளிஞ்சு எடுக்க போகிறோம் நம்ம. இது சில பேர் இந்த சக்கையோடு சேர்த்து இந்த பாயசம் செய்வாங்க. அது அந்தளவுக்கு ஹெல்த்தி இல்லைங்கிறதுனால நான் அந்த சக்கையை எடுத்துகிட்டு தான் பாயசம் செய்வேன். அதுதான் பாரம்பரிய முறையும் கூட. இப்போ வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துடலாம் பாலை மட்டும். முதல் பால் நல்லா கெட்டியாக இருக்குங்க. இதை புளிஞ்சு மறுதிருப்பியும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி கொஞ்சமாக தண்ணி ஊட்டி 2ஆம் பாலும் எடுத்துக்கோங்க. 3ஆம் பால் தேவையில்லை. 3ஆம் பால் 4ஆம் பால்லாம் தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை புளிஞ்சு எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் புளிஞ்சு 2 தடவை புளிஞ்சு எடுத்திங்கன்னா அந்த பாலை வச்சு மட்டும் பாயசம் செஞ்சால் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பாயசம் ரொம்ப தண்ணி ஆகிடும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு முதல் பால் இது. மறுதிருப்பி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி மறுதிருப்பி நான் பால் எடுத்துக்கிறேன். 2 தடவை பால் புளிஞ்சு எடுத்தோன்னா நல்லா 1 லிட்டர்லேருந்து 1.25 லிட்டர் அளவுக்கு எனக்கு அந்த கிளாஸ் பவுல் ஃபுல்லாக பால் வந்துச்சுங்க. திக்காக இருக்கணும் பால், ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது, ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. நல்லா பாலை புளிஞ்சு எடுத்துகிட்டு சக்கையை அந்தாண்ட போட்டுட்டு அந்த பாலை மட்டும் வச்சு தான் நம்ம அரிசியும் தேங்காய் பாலும் சேர்ந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்குங்க. அடுப்பில் வச்சு நம்ம சுற்றும்போது நல்லா குடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இப்போ வெல்லம் நம்ம எந்த அளவுக்கு தேங்காய் எடுத்தோமோ அதே அளவுக்கு நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். சில பேர் ஒரு கப்பு தேங்காய் 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்தாங்கன்னா 2 கப்பு சேர்ப்பாங்க. நான் 1க்கு 1 சேர்க்குறேன். இது நல்லாவே இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வெல்லம். மண்டை வெல்லத்தை நுணுக்கி வச்சுருக்கேங்க. நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் ஜீனி சேர்க்க வேண்டாம், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை 2ல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, ரொம்பலாம் இந்த பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க. நல்லா அந்த வெல்லம் நல்லா கொதித்து அந்த பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ இன்னொரு பாத்திரத்தை, அகலமான பாத்திரத்தில் தேங்காய் பாலும் அந்த அரிசியும் அரைச்ச அந்த பாலை அதில் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரமாக வச்சுட்டேன், ஏன்னா பொங்கி இங்கி ஊற்றி போயிடுமோ என்னமோன்ட்டு. ஆனால் அந்தளவுக்கு பொங்கி ஊற்றலை, அதனால் நான் மறுதிருப்பி பாத்திரத்தை மாற்றிக்கிட்டேன். அதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம செய்யும்போது நிறைய பால் அப்படியே பொங்கி 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 மேலே வரும், நம்ம கிண்டுறதுக்கு வராது. இப்போ பாருங்கள், வெல்லம் கரைஞ்சி நல்லா திக்காகிடுச்சு. ரொம்ப பாகுபதம் தேவையில்லை, திக்கானாலே போதும். அந்த கொதித்து அந்த பச்சை வாடை போனாலே, வெல்லத்தோட அந்த பச்சை ஸ்மெல் போனாலே போதும். ஏன்னா தேங்காய் பாலோடு ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க முடியாது, அதனால தான் தனியாக நம்ம கொதிக்க வைக்கிறோம். அதையும் நான் சொல்லிடுறேன். பாருங்கள், இப்போ நல்லா இன்னொரு பாத்திரத்தில், சின்ன சைஸ் பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிட்டேன். அந்தளவுக்கு கொதித்து வந்தோடனே நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி கொதிக்க வைக்கிறேன். ஏன்னா தேங்காய் பால் பொங்கி ஊற்றிடும் அப்படிங்கிறதுனால நான் பெரிய பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வச்சேன்.
இப்போ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க, அடி பிடிச்சிரும். அதனால் கிண்டிக்கிட்டே அரிசி சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. கிண்டிக்கிட்டே இருக்கும்போது திரிஞ்சு வராது, இல்லைன்னா தேங்காய் பால் திரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே இந்த பாயசத்தை செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பால் நல்லா முறைச்சி வரும். அந்த டைம் நம்ம அந்த வெள்ளை கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், திக்காக வந்துருச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்றப்ப தான் இந்த தேங்காய் பால் நல்லா பாயசம் நல்லா நமக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரே ஒரு மிஸ்டேக்குங்க, இதில் நான் அந்த வெள்ளை கரைசலை ஊற்றும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். நான் உங்களுக்காக திருப்பி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். மிச்சம் பேலன்ஸ் இவ்வளவு இருந்துச்சு, அதை ஊற்றுறேன். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நான் ஊற்றினேன். அதை வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வெள்ளை கரைசலை இதில் ஊற்றிட வேண்டியதான். ஊற்றினதுக்கப்புறம் பாருங்கள், இன்னுமே நல்லா திக்காயிடும். அந்த தேங்காய் பால் 1 லிட்டர் இருந்துச்சு. இந்த வெள்ளை கரைசல் கொதிக்க வச்சது ஒரு 1/4 லிட்டர், ரெண்டுமே சேர்த்து 1.5 லிட்டர் இருக்கும். இது நல்லா கிண்டி எடுத்ததுக்கப்புறம் உனக்கு பாயசம் இருக்க நல்லாவே கெட்டியாக மாறும். இந்த இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய், ஒரு 4-5 ஏலக்காவை தட்டிட்டு சேருங்க. சில பேருக்கு நல்லா பொடியாக வேணும்னா நீங்கள் பொடியாக சேர்க்கலாம். இந்த மாதிரி பாயசத்துக்கெல்லாம் தட்டிட்டு சேர்க்கும்போது சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்புக்கு தேங்காய் பல்லாக கீறினது, முந்திரி, திராட்சை 3மே வச்சுருக்கேன். முந்திரி ஒரு 10-15 முந்திரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு 10 திராட்சை, இது எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா போட்டு வறுத்துக்கோங்க. தனித்தனியாக வறுக்க தேவையில்லை. தனித்தனியாக வறுக்கும்போது சிலது கருகி போக வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் பல் ஒன்று வாயில் கடிப்படுறப்ப இந்த பாயசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் அம்மனுக்கு இந்த மாதிரி பாயசம் செஞ்சு சாமி கும்பிட்ருக்கீங்களாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரிசி பாயசம் 2-3 வகை இருக்குங்க. இது கொஞ்சமாக அரிசி சேர்த்து தேங்காய் பாலோடு சேர்த்து செய்கிற பாயசம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்துலேருந்து நம்ம அந்த சீசன் மாறுறதுனால இந்த மாதிரி ஆடி மாதங்களில் வயிறை கூழ்மைப்படுத்துறதுக்காகவும் வயிறு சம்மந்தப்பட்ட வியாதிகள் போகிறதுக்காகவும் தான் அந்த காலத்தில் பண்டிகைகளை வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிறப்ப நம்ம உடம்பு ஹீட்டு குறைஞ்சி உடல் உபாதைகள் வராது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ தாளிச்சாச்சு, தாளிப்பை பாயசத்தில் கொட்டியாச்சு. கொட்டிட்டு கிளறி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். அந்த சக்கரை பாகு ஊற்றுனதுக்கு உடனேயே அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டுங்க. இல்லைன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ அவ்வளோதான், பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை டம்ளரில் ஊற்றி நம்ம குடிக்கலாம். இல்லை அம்மனுக்கு படையல் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில வித பாயசம்லாம் நம்ம செஞ்சு வச்சு உடனே கெட்டியாக போயிடும். ஆனால் இந்த பாயசம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேங்காய் பால் அரிசி பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.